நாம் செய்யக்கூடிய நன்மைகளை ஓட்டை பாத்திரத்தை அடைக்கலாமா? நான் நன்மை செய்யறேங்க, ஓட்டை பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல அடைச்சா நிக்குமா? இல்ல ஓட்டை பையில அடைக்கிறீங்க, நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. எப்படி என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்றால், ஒரு பக்கம் இபாதத் செய்கிறோம், ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறோம், மற்றொரு பக்கம் என்ன செய்யறோம்? மக்களை துன்புறுத்துகிறோம், நாவால் துன்புறுத்துகிறோம், சக்தி இருந்த கரத்தால் துன்புறுத்துறோம். பண்றனா இல்லையா? ஒரு பக்கம் இபாதத், ஒரு பக்கம் வணக்கம், மற்றொரு பக்கம் என்ன? மக்களை துன்புறுத்துவது. ஒரு பக்கம் நன்மை சம்பாதிக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன? அந்த நன்மையை அழித்து விடுகிறான். நடக்குதா இல்லைங்க? நடக்குதா இல்லையா? ஒரு பக்கம் நன்மை ஏற்றுகிறான், இன்னொரு பக்கம் நன்மையை விட்டு விடுகிறான். அதே போன்று அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பக்கம் சதகா செய்கிறார், சதகா தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். மற்றொரு பக்கம் என்ன? சதகா கொடுத்துறாரு, அதை சொல்லி காட்டுறாரு. நன்மை ஒரு பக்கம் ஏறுதா, இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு? திவால் ஆயிடுச்சுங்க. அதே போன்று அன்பானவர்களே, ஒரு பக்கம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நபரை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு பக்கம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்வான். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை துன்புறுத்துவான், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வான், பெற்றோர்கள் பேச்சு கேட்க மாட்டான். பெற்றோர்கள் சந்தோஷப்பட்ட அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய கோபம், பெற்றோர்கள் கோபப்பட்ட அல்லாஹ் கோபப்படுறான். பெற்றோர்கள் ரஸா இருந்தா அல்லாஹ் உன் மீது ரஸா இருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! என்ன செய்யறான்? இவ்வளவு இபாதத் இருந்தும் கூட பெற்றோர்களை துன்புறுத்துகிறான், இபாதத்தை அழித்து விடுகிறான். இன்னொரு பக்கம் என்ன? உற்றார் உறவினர்கள் துண்டித்து வாழ்வது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப ஃபேஷனா போயிடுச்சு. என் சொந்த கட்ட நான் பேசுறது இல்லைங்க. அவன் யாருங்க அவன் எத்தனை வருஷமா பேசுறது இல்லை? 20 வருஷமா பெருமையா பேசுறான். அட பாவி, 20 வருஷம் நான் பேசுறது இல்லைங்க, நான் 30 வருஷமா பேசுறது இல்லைங்க, அவனை பார்க்கறது கூட இல்லைங்க. அட பாவி, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நீ நல்ல ஹயாத்தோட இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். சரிப்பா, 20 வருஷம் நீ பேசல, என்னடா பிரச்சனை, என்னதான் காரணம்? இல்லைங்க, அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணா, பத்திரிகையில ஓரத்துல என் பேர் போட்டான். பாருங்க கோவம், இதெல்லாம் ஒரு கோவமா? பத்திரிகையில ஓரமா போட்டார், சரி முன்னாடி போட்டான கலெக்டர் ஆயிடுவார் அவரு, இல்ல சிஎம் ஆயிடுவாரா? அதுக்காக 20 வருஷம் பேசல, அதுக்காக 25 வருஷம் பேசல. சகோதரன், நான் கதை சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். நான் உண்மையை சொல்கிறேன், நடந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் இந்த துண்டித்து வாழ்ந்து பல ஆண்டுகள் ஆகும் இல்ல, அவங்கள்ட்ட போய் நான் பேட்டி எடுப்பேன். சரி, என்னதான் உள்ள இருக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم. ஸ்பீக்கர் ஒரு பக்கம் தான் இருக்கா? ஸ்பீக்கர் ஒரே பக்கம் தான் இருக்குங்க, இல்லையே ஒரு சைடு.
ஏன்னா ரெண்டு சைடு இந்த சவுண்டு நல்லா கரெக்டாக வரும். எப்படின்னா ஒரே பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சைடு தான் இருக்கேன், பார்த்தா தெரியுது. ரெண்டு பக்கம் இருந்தா கேட்கறது கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஒரே பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்க. قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும், சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து இருக்கும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த சிறப்பிலும் கூட அரக்கோணம் மர்கஸ் என்று சொன்னால் என்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கண்ணியம் ஆரம்பத்திலிருந்து. ஏன்னு சொன்னால் நான் அரக்கோணத்தில் வந்து இருந்திருக்கேன். நான் ஒரு 5 வருஷம் நான் அரக்கோணத்தில் வாழ்ந்திருக்கோம். என்னுடைய சொந்த ஊர் கல்மேல் குப்பம். நான் இருக்கிறது சென்னையில் 25 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். வரும்போதெல்லாம் அந்த ட்ரெயினுக்கு போகும்போதெல்லாம் இங்கே தொழுதுட்டு போவேன். அதனால் வந்து இங்கே பேசணுன்னா ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே பயான் பேசணும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் நினச்சேன் பெரிய பள்ளி மர்கஸ் பள்ளி கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம பயானம் வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளோ மக்கள்கிட்ட எப்படி எடுத்து சொல்றது, அவங்கள எப்படி நம்ம அந்த மக்களை அந்த இது பண்ண, அவங்கள எப்படியாவது ஒரு தீனுடைய கருத்துக்கள் அவங்களுடைய உள்ளத்தில் எப்படி புகுத்திட்டு போகணும். அந்த ஒரு ஏன்னு சொன்னால் பல இடத்துல நான் பயன் பண்ணியிருக்கேன், பல இடத்துல பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய பள்ளியில் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு தொடர்புள்ள இடத்துல பண்ணுற இடம்னா அது ஒரு சந்தோஷம் தனி, அது ஒரு முகப்பத் தனி. எவ்வளோ தான் நம்ம வந்து பெரிய பெரிய சிட்டியில் வாழ்ந்தாலும் சொந்த ஊருக்கு போன ஒரு முகப்பத் இருக்குல்ல, அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? அந்த நியத்தோடு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, நியத் இஹ்லாஸால 10 பேர் இருந்தால் போதும். 1000 பேர் இஹ்லாஸ் இல்லாமல் உட்கார்றதை விட 10 பேர் இஹ்லாஸ் வாங்கினா அது பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பார்க்குறது இஹ்லாஸை தான் பார்க்குறான். அல்லாஹ் பார்க்குறது என்னங்க, 1000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, 1,00,000 கூட்டம் இருக்கு, அதை பார்க்கறது இல்லை. அதுல ஒருத்தர் இஹ்லாஸா இருக்காங்க. 1000 பேர் துவா கேட்டா யாருடைய துவா கபூல் ஆகுது? அதுல யாராவது இஹ்லாஸான மனுஷன் ஒருத்தன் இருக்கானா, அவன் மூலியமா துவா ஏத்துக்கான், இருக்கா இல்லையா? எனவே அன்பானவர்களே, குறைவா இருக்குன்னு நினைக்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் நிறைவானவர்கள் நீங்க. எனவே அன்பானவர்களே, என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? டெய்லி பேசிட்டு வர்றாங்கல்ல, எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா அஜித்? நான் தப்பாக நினைக்காது, சும்மா நான் ஒரு உரையாடல்னு வச்சுக்கல, புரியுதா உங்களுக்கு? ஒரு உரையாடல்னு வச்சுக்கங்க. எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? தெரியாதா? என்னங்க? விளம்பரத்தால் வியாபாரத்தா? விளம்பரத்தால் என்ன வணக்கங்கள் இபாதத்துனா அது வீணடிக்கப்படுகிறது. விளம்பரத்தில் வீணாகும் வணக்கங்கள். எப்படிப்பட்ட தலைப்பு தெரியுமா? சாதாரண தலைப்பு இல்லை. நீங்க மற்ற பயான் 100 பயான் கேட்கறதும் இது ஒரு பயான் கேட்கறதும் ஒண்ணு. எவ்வளவு இபாதத் செய்தாலும் அந்த இபாதத்துல மக்களுக்கு காண்பிப்பதற்காக அந்த இபாதத் இருந்தால் அந்த நன்மை அது என்ன பாழாக்கப்படுகிறது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? வைதா காமு குசாலா வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா.
யுராஊனன் நாஸ வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. மற்றொரு இடத்துல சொல்றான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீன ஹும் யுராஊன். யார் தொழுகையிலே அலட்சியமாக தொழுவார்களோ, பாராமுகமாக தொழுவார்களோ, மற்றவருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்களோ. தொழுகைன்னா மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாட்ட. உன்ட தொழுகை இருந்துச்சுன்னா நேரம் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து தொழுகையில் இருக்கு. அந்த தொழுகை கூட யாருக்காவது காண்பிப்பதற்காக, மற்றவருக்கு எடுத்து காட்டுவதற்காக அந்த நியத் இருந்தா அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், உனக்கு கேடு, உனக்கு சாபம், உனக்கு நரகம். யாரை பார்த்து சொல்றாங்க? தொழுவாளியை பார்த்து சொல்றான். ஏன் தொழுவாளியை பார்த்து சொல்றான்? நீ தொழுகை எனக்காக தொழுல, மக்கள் பார்க்கறாங்க, மக்கள் என்ன புகழ வேண்டும், அந்த எண்ணத்தோடு அந்த நியத்து நீ தொழுதால் ஃபவைலுல் லில் முஸல்லீன், உன்னுடைய தொழுகை இருக்கின்றது அது கேடு, சாபம், நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய தொழுகைகள் விளம்பரப்படுத்தப்பட்டால் நன்மை என்ன ஆயிடும்? பாழாகிவிடும், பாழாகிவிடும். நம்ம நன்மை செய்யறது எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய குஷ்ஊதி பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஸா பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக. இல்ல இல்ல, அவர் பார்க்கிறாரு, என்னுடைய எஜமான் பார்க்கிறாரு, முத்தோலி பார்க்கிறாரு, பெரிய ஆள் பார்க்கிறாங்க, இந்த நியத்தோடு நம்ம யாராவது தொழுதான், தொழுகை மட்டுமல்ல, தொழுகை மட்டுமல்ல, எந்த இபாதத் இருந்தாலும் அது பாழாக்கப்படும். சகோதரர்களே, இந்த காலத்துல எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லையா? இபாதத் இருந்தா கூட. உதாரணமா பாருங்க, ஒருத்தர் துவா கேட்டுட்டு இருக்கார், அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்துல பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்துல அபிவிருத்தியை கொடு, நான் நல்லா சம்பாதிக்கணும், என்கிட்ட நல்ல கிராய்க்கு வரணும், யா அல்லாஹ் அழுது அழுது கேட்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆமீன் சொல்ல போறாங்க. பக்கத்துக்கு ஆமீன் சொல்லுவாங்க, ஏதோ பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் போல, ரொம்ப பயங்கரமா துவா கேட்கிறாரு, நம்ம ஆமீன் சொல்லுவான். உடனே பின்னாடி ஒருத்தர் ஓடி வர்றாரு, எங்க யாரும் ஆமீன் சொல்லிடாதுங்க, ஆமீன் சொல்லிடாதீங்க. என்ன பிரச்சனை? அவர் துவா கேட்கிறாரு, ஆமீன் சொல்லக்கூடாதா? இது நான் புது ட்ரெண்டா இருக்கு. இல்லைங்க, காரணம் என்ன தெரியுமா? அவர் கஃபன் விற்கிறவருங்க. அவர் என்ன கஃபன் விற்கிறவரு. யாரெல்லாம் எனக்கு நல்ல கிராய்க்கு வரணும், பல பேர் மௌத்தா போகணும், எனக்கு வியாபாரம் ஆகணும்னா துவா கேட்கிறாரு. அதனால ஆமீன் சொன்னாலும் யோசிச்சு சொல்லுங்க. யாராவது துவா கேட்டா, ஆஹா இதுக்காக தான் ஆமீன் சொல்றோம், புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னு வச்சுக்கலாம், அதை விட உங்களை ஏமாத்திடுவாங்க. சகோதரர்களே, இதெல்லாம் என்ன சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல மேலும் பாருங்க, இந்த அளவுக்கு என்ன சொன்னால், நாம் செய்த நன்மைகளை நாமே அழிக்கலாமா? நாம் நன்மை செய்யறோம், நம்முடைய நன்மைகளை நாமே அழிக்கலாமா? சகோதரர்களை பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் தொழுகிறோம், ஃபர்லான தொழுகை தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகை தொழுகிறோம், நஃபிலான தொழுகை தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகை தொழுகிறோம், தராவி தொழுகை தொழுகிறோம், அதே போல நோன்பு நோக்கிறோம், திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம், அதிகமாக திலாவத் செய்கிறோம், திக்ர் அதுக்கர் அதிகமாக செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், சதகா செய்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் நாம் சோர்ந்து போற அளவுக்கு ரமலான் மாதத்தில் அமல் செய்கிறோம். இருக்கா இல்லையா? எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமல் செய்கிறோம். செய்யறோமா இல்ல சகோதரர்களே? இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறோம்னா, எந்த உழைப்பும் இல்லாமல் நம்முடைய நன்மையை அழிக்கக்கூடியது தெரியுமா? எந்த உழைப்பும் இல்லாமல் நம்முடைய நன்மையை அழிக்கக்கூடியது தெரியுமா? அதுதான் கீபத், கீபத், கீபத். அதுதான் புறம், புறம், புறம். இவ்வளவு நன்மை செய்யறோம், எவ்வளவு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் அதிகமா ஓதுறோம், சதகா கொடுக்கிறோம், நன்மையான காரியங்கள் செய்யறோம். ஆனால் சகோதரர்களே, இந்த நன்மையை அழிக்கக்கூடிய ஒரே பவர் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் கீபத், கீபத், கீபத். கீபத்னா தெரியல, புறம் பேசுவது. நான் இபாதத் செய்வது பெரிய விஷயம் இல்லை, இபாதத்தை காப்பாற்றணும். இபாதத்தை காப்பாற்றணுங்க. இபாதத் செய்துட்டு நைட்டு ஃபுல்லா இபாதத் செய்யற
ஒரு 10 நிமிஷம் அவனை பத்தி பேசிட்டு போறோம். நன்மை என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. என்ன தலைப்பு? விளம்பரத்தை நன்மைகள் வீணாகிவிடு. சகோதரர்களே, நாம் ஒரு பக்கம் நன்மை செய்யறோம், ஒரு பக்கம் பாவம் செய்து நன்மை அழித்து விடுகிறோம். எனவே இந்த விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலே கண்டிப்பாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தில் வைக்கக்கூடிய விஷயம். அதே போன்று அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நன்மைகளை ஓட்டை பாத்திரத்தை அடைக்கலாமா? நான் நன்மை செய்யறேங்க, ஓட்டை பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல அடைச்சா நிக்குமா? இல்ல ஓட்டை பையில அடைக்கிறீங்க, நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. எப்படி என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்றால், ஒரு பக்கம் இபாதத் செய்கிறோம், ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறோம், மற்றொரு பக்கம் என்ன செய்யறோம்? மக்களை துன்புறுத்துகிறோம், நாவால் துன்புறுத்துகிறோம், சக்தி இருந்த கரத்தால் துன்புறுத்துறோம். பண்றனா இல்லையா? ஒரு பக்கம் இபாதத், ஒரு பக்கம் வணக்கம், மற்றொரு பக்கம் என்ன? மக்களை துன்புறுத்துவது. ஒரு பக்கம் நன்மை சம்பாதிக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன? அந்த நன்மையை அழித்து விடுகிறான். நடக்குதா இல்லையா? ஒரு பக்கம் நன்மை ஏற்றுகிறான், இன்னொரு பக்கம் நன்மையை விட்டு விடுகிறான். அதே போன்று அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பக்கம் சதகா செய்கிறார், சதகா தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். மற்றொரு பக்கம் என்ன? சதகா கொடுத்துறாரு, அதை சொல்லி காட்டுறாரு. நன்மை ஒரு பக்கம் ஏறுதா, இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு? திவால் ஆயிடுச்சுங்க. அதே போன்று அன்பானவர்களே, ஒரு பக்கம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நபரை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு பக்கம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்வான். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை துன்புறுத்துவான், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வான், பெற்றோர்கள் பேச்சு கேட்க மாட்டான். பெற்றோர்கள் சந்தோஷப்பட்ட அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய கோபம், பெற்றோர்கள் கோபப்பட்ட அல்லாஹ் கோபப்படுறான். பெற்றோர்கள் ரஸா இருந்தா அல்லாஹ் உன் மீது ரஸா இருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! என்ன செய்யறான்? இவ்வளவு இபாதத் இருந்தும் கூட பெற்றோர்களை துன்புறுத்துகிறான், இபாதத்தை அழித்து விடுகிறான். இன்னொரு பக்கம் என்ன? உற்றார் உறவினர்கள் துண்டித்து வாழ்வது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப பேஷனா போயிடுச்சு. என் சொந்த கட்ட நான் பேசுறது இல்லைங்க. அவன் யாருங்க அவன் எத்தனை வருஷமா பேசுறது இல்லை? 20 வருஷமா பெருமையா பேசுறான். அட பாவி, 20 வருஷம் நான் பேசுறது இல்லைங்க, நான் 30 வருஷமா பேசுறது இல்லைங்க, அவனை பார்க்கறது கூட இல்லைங்க. அட பாவி, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நீ ஹயாத்தோட, நல்ல ஹயாத்தோட இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். சரிப்பா, 20 வருஷம் நீ பேசல, என்னடா பிரச்சனை, என்னதான் காரணம்? இல்லைங்க, அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணா, பத்திரிகையில ஓரத்துல என் பேர் போட்டான். பாருங்க கோவம், இதெல்லாம் ஒரு கோவமா? பத்திரிகையில ஓரமா போட்டார், சரி முன்னாடி போட்டான கலெக்டர் ஆயிடுவார் அவரு, இல்ல சிஎம் ஆயிடுவாரா? அதுக்காக 20 வருஷம் பேசல, அதுக்காக 25 வருஷம் பேசல. சகோதரன், நான் கதை சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். நான் உண்மையை சொல்கிறேன், நடந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் இந்த துண்டித்து வாழ்ந்து பல ஆண்டுகள் ஆகும் இல்ல, அவங்கள்ட்ட போய் நான் பேட்டி எடுப்பேன். சரி, என்னதான் உள்ள இருக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சகோதரர்களே, ஒரு பக்கம் நன்மையை செய்து கொண்டு மற்றொரு பக்கம் பாவங்களை செய்தால் ஓட்டை பையில என்ன செய்றீங்க? நன்மையை அடைக்கிறீங்க. ஓட்டை பையில அடைச்சா என்ன ஆகும்? நிக்குமா? ஓட்டை பையில அடைச்சா நிக்குமாங்க? ஓட்டை பாத்திரத்தை அடைச்சா நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. நாம் செய்யக்கூடிய நன்மை உலகத்திற்கு மட்டுமல்ல, மறுமை நாள் வரும். பேசுவோம், மறுமை நாள் வரை அந்த நன்மையை பாதுகாக்க வேண்டும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். இல்லை என்று சொன்ன உண்மை முஸ்லிம் கிடையாது. ரேஷன் கார்டுல ஒண்ணு பேர் போட்டுக்கலாம் முஸ்லீம் சொல்லிட்டு. சகோதரர்களே, சிந்திக்கக்கூடிய விஷயம் பாருங்க. அதே போல அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
மக்களே, பாவம் இருக்குல்ல, பாவத்தை எப்பவுமே ஒரு எந்த அளவுக்குன்னா ஒரு சாதாரணமாக எண்ணிடாதீங்க. பாவம் செய்வது இருக்குல்ல, ஒரு சாதாரணமாக கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் சகோதரர்களே, பாவம் இருக்குல்ல நம்முடைய நிம்மதி அழித்து விடும். எத்தனை பேர் பாவம் செய்வான், பாவத்தை செய்து பெருமையாக பேசுவான், நான் அங்கே போனால் அப்படி பண்ண, அது பண்ண, இது பண்ண, அது பண்ண, லாஸ்ட் ஒன்றுமே இருக்காது. பாவம் இருக்கிறது இல்லையா, அவனுடைய நிம்மதியை அழித்து விடும், அவனுடைய நிம்மதி அழித்து விடும். அதே போல அன்பானவர்களே, இது பாவம் யார் செய்கிறார்களோ இபாதத்துடைய ருசியை பறித்து விடும். யார் பாவம் செய்யறாங்களோ, இபாதத்து வணக்கம் இருக்குல்ல, நீ தொழுதாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, அதுல உனக்கு ருசி தெரியாது. இபாதத் செய்தால் உனக்கு டேஸ்ட் வரணும், ருசி வரணும், ஆர்வம் வரணும், ஆசை வரணும். இந்த மாதிரி இருந்தா தான் இபாதத். ஆனால் பாவம் செய்து நீ செய்தால் அந்த இபாதத்து ருசி எடுபட்டு போயிடும். மூன்றாவது என்ன தெரியுமா, அவனுடைய முகத்துடைய ஒளி இருக்குல்ல பறிக்கப்படும். பாருங்க, இந்த சாராயம் குடிக்கிறான்ல, அவன் மூஞ்சி பாருங்க, விபச்சாரம் பண்றான்ல அவருடைய மூஞ்சை பாருங்க, பிராக்டிகலா பாருங்க. டிக்ஸ் அடிப்பான் பண்ண அந்த கஞ்சா போதையெல்லாம் பண்றாங்கல்ல, அவருடைய முகத்தால போய் பாருங்க, ஒளி இழந்திருக்கும் இருக்கா இல்லையா? அதே போல் அன்பானவர்களே, யார் இக்லாஸாக தொழுகிறார்களோ, யார் நோன்பு நோட்கிறார்களோ, யார் திக்ராதுக்கு அதிகம் ஈடுபடுகிறார்களோ, யார் ஹாஜி நல்ல ஒரு சிறந்த ஹாஜியாரா இருக்கிறார்களோ அவருடைய முகத்தை பாருங்க, ஒளி தெரியுதா இல்லையா? கண் கூட பாருங்க, பிராக்டிகலா பாருங்க, ஒளி தெரியுதா இல்லையாங்க? இவருடைய அப்பா எந்த அளவுக்குன்னா அவருடைய மையத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், முகம் பிரகாசமா இருக்கும், அழகா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்தால் என்ன ஆயிடும், நம்முடைய உலக மூஞ்சில நம்ம முகத்தில் இருக்க ஒளி இருக்குல்ல பறிக்கப்படும். இபாதத் செய்தவங்களை பாருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், அவர் முகத்தில் கண்டிப்பா ஒரு பிரகாசம் இருக்கு, ஒரு ஒளி இருக்கு. எனவே அன்பானவர்களே, இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, சைத்தான் இருக்கான்ல, சைத்தான் எங்க இருக்கான்? இப்ப சைத்தான் எங்க இருக்கான்? எங்க? கடல்ல இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு? இப்ப இந்த மாசத்துல எங்க இருக்காரு? இந்த மாசத்துல எங்க இருக்காரு சைத்தானு? சிறைச்சாலை இருக்காருங்க, ஜெயில போட்டிருக்காங்க. ஹதீஸுங்க, நான் சொல்றேன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறான். சொன்னது யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த ஷைத்தான் இருக்கான்ல, 11 மாசம் ஒரு மனிதன் மீது உழைப்பு செய்து பாவத்தில் ஆழ்த்தி அவனை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நரகத்திற்கு கிட்ட கொண்டு போயிடலாம். 90%, 95%, 98%, இன்னும் 2% நேர நரகத்துக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு 11 மாசம் கெடுத்து அவனை நாசமாக்கி வச்சிருப்பான். யாரு? சைத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அப்படிப்பட்ட அடியாருக்கு, ஓ அடியானே, நான் உனக்கு ரமஸானை தந்திருக்கிறேன், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஷைத்தான் கட்டி போட்டேன்ப்பா, ஷைத்தான் உன்கிட்ட வரமாட்டான், நீ எவ்வளவு முடியுமோ அமல் செய்து கொள்ளுங்க, உன்னுடைய பாவத்தை அமல் செய்து அழித்துக்கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீ எவ்வளவு பாவம் செய்கிறாயோ, எவ்வளவு நன்மைகள் செய்கிறாயோ, உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. யாருன்னு சொல்றது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீ எவ்வளவு நன்மை செய்வாயோ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. சைத்தான் 90% பாவத்தை ஏற்றி வச்சிருப்பான்ல, 95% ஏற்றி வச்சிருப்பான்ல, 98% ஏற்றி வச்சிருப்பான்ல. 11 மாசம் சைத்தானுடைய முயற்சி. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், இபாதத் செய், சைத்தானை பிடிச்சிட்டேன்,
உங்க கிட்ட வரமாட்டான். எவ்வளவு முடியுமோ தௌபா செய், இபாதத் செய், உன்னை அதாவது உன்னை சரியாக ஆக்கிக்கொள். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு ஷவ்வால் பிறை பார்த்த உடனே யார் ரிலீஸ் ஆகிறான்? யார் ரிலீஸ் ஆக போறது? ஷவ்வால் பிறை பார்த்த உடனே ஷைத்தான் ரிலீஸ் ஆகிறான். ஷைத்தான் ரிலீஸ் ஆயிட்டு மக்களை பார்ப்பான். அட பாவிங்களா, 11 மாசம் நான் கஷ்டப்பட்டு பாவத்தில் ஆழ்த்தினடா. நீங்க எல்லாம் நன்மை செய்து தௌபா செய்து தன்னுடைய பாவத்தை அழித்துக் கொண்டீர்களே, இப்ப நான் ஜீரோன்னு ஆரம்பிக்கணுமா? ஷைத்தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆவணமாக கூடாதா? அல்லாஹ் நம்ம ரமசானை கொடுத்துருக்கான். ஏன் ரமசான் கொடுத்தான் தெரியுமா? எவ்வளவு முடியுமோ நீ அமல் செய்து கொள். சாதாரண அமல் இல்ல, ஒரு அமல் செய்தால் பல நன்மைகள். வல்லாஹ் யுதாஃபி லிமன் யஷா. அல்லாஹ் நம்முடைய இக்லாஸ் தகுந்த அளவுக்கு நன்மை தருகிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய அமல்களை அதிகமாக செய்து கொண்டால்தான் ஷைத்தான் கை சேதப்பட வைக்கலாம். ஷைத்தானுடைய முகத்தை கரி பூசலாம். இல்லைன்னு வச்சுக்கல, ஷைத்தான் சந்தோஷப்படுவானா இல்லையா? எனவே அன்பானவர்களே, ஷவ்வால் பிறை பார்த்த உடனே ஷைத்தான் கை சேதப்படணும். அந்த அளவுக்கு அமல் செய்யுங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சகோதரர்களே. உலகம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீ நினைச்சா பார்த்துட்டு இருக்க, அவன் 10 கார் இருக்கா, 10 கோடி வச்சிருக்கான், அது வச்சு ஒன்னும் ஒரு மண்ணும் கிடையாது. உள்ள போய் பாருங்க, ஒன்றும் தெரியாது. நீ தூரம் பார்த்து தான் பிரம்மாண்டம். உள்ள போனா ஒன்றும் கிடையாது. லாக்டவுன்ல பார்த்தோம் இல்ல, ஐயோ எனக்கு ஒரு செகண்டா இருக்க முடியாதுப்பா. 2 வருஷம் வீட்டுல தூங்கினானா இல்லையா? ஏன் உலகம் அழிஞ்சு போச்சா? உலகம் அழிஞ்சு போச்சாங்க. எல்லாமே நினைச்சிருந்தாங்க சகோதரன். விஐபிப்பா, ஒரு செகண்ட் அவனை பார்க்க முடியாது, ஒரு செகண்ட் அவன்கிட்ட பேச முடியாது. எல்லாரும் காட்டிச்சா இல்லையா? மனுஷனுடைய தரம் என்னன்னு காட்டிச்சா இல்லையா? எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மகிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுமா? நாம் தொழுதால் நேர சொர்க்கத்துக்கு, தொழுதால் மட்டுமே சொர்க்கத்துக்கு போயிடலாம். நோன் போயிட்டால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஹஜ்ஜி செய்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். உம்ரா செய்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நினைக்கிறோமா இல்லையா? நாம் நினைக்கிறோம் இபாதத் செய்தால் மட்டுமே சொர்க்கத்துக்கு போலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல சகோதரர்களே. எந்த அளவுக்குன்னா, ஒரு விபச்சாரி தாகித்த நாய் இருக்குல்ல, தாகமா இருக்கிற நாய்க்கு தண்ணீரை புகட்டினால் இந்த செயல் இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், அந்த பெண்மணி சொர்க்கவாதி. புரியுதாங்க உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த பெண், ஒரு விபச்சாரி பெண் தாகித்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்தால் அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் சொன்ன அந்த பெண்மணி சொர்க்கவாதி. அதே போல யார் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவு தருவது, யார் ஆடை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆடை தருவது, யார் நோயாளியா இருக்கலாம் அவங்க உதவி செய்வது, பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்வது, இதெல்லாம் என்ன? சொர்க்கம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இபாதத் செய்தால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஹித்மத் செய்தால் அல்லாஹ்வே கிடைப்பான். அல்லாஹ் கிடைச்சா சொர்க்கம் வந்து கிடைக்காதா? எனவே அன்பானவர்களே, இபாதத்தும் செய்ய வேண்டும், அதே போல இந்த ஹித்மத்தும் செய்ய வேண்டும். இந்த 2 விஷயத்திலே நாம் முக்கியத்துவம் தந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற முடியும். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், தண்ணி வந்து கொடுங்கப்பா இருக்கா? ஆரம்பிக்கலாமா?
அன்பானவர்களே, நாம் எந்த இபாதத் செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் மற்றவருடைய திருப்திக்காக சிறிய அளவு கூட நாம் செய்தால் நம்முடைய அமல்கள் அனைத்தும் பாத்திலாகிவிடும். ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த பிரபலமான ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமை நாளிலே அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு ஷஹீதை அழைப்பான். அவர்கிட்ட கேட்பாங்க, ஏம்பா உனக்கு பல நியாமத்துகளை தந்தேன்னு என்ன செய்தார்? அப்போது அவர் ஷஹீது சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் போரிட்டேன், எதிரிகளிடம் சண்டையிட்டேன், வெட்டப்பட்டு கொல்லப்பட்டேன் என்று பெருமையா சொல்லுவார். ஆனா ஷஹீதுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு சகோதரர்களே. ஷஹீதுக்கு அந்த சாதாரண அந்தஸ்து இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்ஊரூன். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்களோ, பல் அஹ்யாஉன், அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படிங்க இருக்காங்க? அவங்க உயிரோடு இருக்கிறார்கள். சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களோ, பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாகின் லா தஷ்ஊரூன், நீ உணர மாட்ட, அவங்க சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, வலம் வர்றாங்க. வலாகின் லா தஷ்ஊரூன், ஆனா உனக்கு தெரியாது. சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஷஹீத் வெட்டப்பட்டு ரத்தம் பூமியில படுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நேரா சொர்க்கத்துக்கு போறார். அப்படிப்பட்ட அந்த அல்ல யாருக்கு தர்றான்? ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவன் தர்றான். அந்த ஷஹீதை அழைத்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு நியாமத்தை தந்தனை என்னப்பா செய்த? அப்போது அவர் சொல்லுவா, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டேன். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கால கதப்த, நீ பொய் சொல்ற. சொல்றது யார்? அல்லாஹ் சொல்றான், கால கதப்த, நீ பொய் சொல்ற. மக்கள் எல்லாம் உன்னை வீரன், தீரன், பயில்வான் என்று போற்ற வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு சண்டையிட்ட. அந்த புகழ் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. சும்மா உமிர பிஹி ஃபசுஹிபா அலா வஜ்ஹிஹி அத்தா உல்கியா ஃபின்னார். அல்லாஹ் சொல்லுவான், முக குப்புற கிடத்தி அவரை நரகத்துக்கு இழுத்து போன்னு சொல்லுவான். இப்பேற்பட்ட ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கா இல்லையாங்க? இப்படிப்பட்ட ஷஹீதானவர் யார்? ஷஹீதான அல்லாஹ் விரும்புறான். எந்த அளவுக்கு விரும்புறான்னா, கஃபன் கூட போடாதப்ப ரத்த வாரியார் அடக்கம் செய்யறான் அல்லாஹ். யாரும் ஷஹீத் ஆயிட்டா கஃபன் போடக்கூடாது, தெரியுதுல்ல உங்களுக்கு? அந்த ரத்தத்தை தொடைக்கூடாது. அல்லாஹ் அந்த பாடி அல்லாஹ் விரும்புறான். ஆனால் சகோதரர்கள், அப்படிப்பட்ட ஷஹீது கூட அவருடைய எண்ணங்கள், புரியுதா உங்களுக்கு? விளம்பரத்துக்காக அமல் செய்ய என்ன ஆயிடும்? பாலாயிடுச்சு. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு இழுத்துட்டு போ. அதே போன்று அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல, இதே ஹதீஸ் வரிசை வருகிறது. ஒரு ஆலிம் சார், நான் சொல்றது கதை இல்லை, ஹதீஸ். ஒரு ஆலிம் சார், ஒரு ஹாரிசா, அல்லாஹ் அழைப்பான் மறுமை நாளில் அழைத்து கேட்பான், எங்க உனக்கு நியாமத்துக்கு கொடுத்தல, அழகா கிராத் ஓதுவீங்க, நல்ல பயன் பண்ணுவீங்க, மக்கள் எல்லாம் ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த நியாமத்தை உனக்கு கொடுத்தல, என்ன செய்தீங்க நீங்க? அப்போது அவர் சொல்வார், இறைவா, நான் ஹாரியாக இருந்தேன், நான் நல்ல ஆலிமாக இருந்தேன், மக்கள் எல்லாம் என் பயானை கேட்பாங்க, எல்லாம் ரசிப்பாங்க, இந்த ஹிதமத்தை நான் செய்தேன்னு சொல்லுவார். அப்போது அல்லாஹ் சொல்லுவார், அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? கால கதப்த. ஒரு ஆலிமை பார்த்து சொல்லுவாங்க அல்லாஹ், ஒரு ஹாரிசா பார்த்து சொல்லுவான், கால கதப்த, நீ போய் சொல்கிறாய், மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும். நல்ல பயான் பண்ணுவார்ப்பா, தீப்பொறி பயான், கிராத் பயங்கரமா ஓதுவாரு. கிராத் ஓத ஆரம்பிச்சா தலை எல்லாமே தலை ஆட்டுவாங்க, ஆட்டிட்டே இருப்பாங்க. அப்பாது
சொன்னா ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க விட்டேன்? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா கவனமாக கேட்குறீங்க. இல்லை எங்க நான் நினச்சேன் அதில் விட்ட இடத்துல தான் விட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்துறேன். என்னங்க அன்பானவர்களே, ஹதீஸுடைய விஷயம் சொன்னேன் இல்லையா? முதல்ல யார் ஷஹீதை பற்றி சொன்னேன். இரண்டாவது யாருன்னா ஆலிம் சாப், காரி சாப். அல்லாஹ் கேட்ப அவனுக்கு நியமத்தை கொடுத்தேன், என்ன செய்த? அப்போ அவர் சொல்லுவார், இறைவா உனக்காக வேண்டி என்னுடைய எல்லா காலங்களில் அர்ப்பணித்தேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், கால கதப்த கால கதப்த. ஆலிம் சாப்பா சொல்ல நீ போய் சொல்ற. மக்கள் உன்னை காரி என்று போற்ற வேண்டும், நீ தாவா அமைப்பு பணி அழகாக செய்கிறாய் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். அந்த புகழ் உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க எந்த அளவுக்குன்னா, சும்மா உமிரபி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். அவரை முகம் குப்புற கிடத்தி நரகத்தை இழுத்துட்டு போ. யாருங்க யாருங்க? விளம்பரத்திற்காக 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 அமல் செய்தால் நிலைமை என்ன? முகம் குப்புற கிடத்தி இழுத்து செல்லப்படுவார்.
நாம் உலகத்தை ஒரு கணக்கு போடுறோம், அல்லாஹ்வுடைய கணக்கு பாருங்க. காரணம் என்ன? எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய குஷூரிக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரதாவுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதே நிலைமை தான் எல்லோருக்கும். சகோதரர்களே, இந்த விஷயத்திலே சில பல பல லத்தீஃபா சொல்லுவாங்க. லத்தீஃபான தெரியல? லத்தீஃபான தெரியுமா? லத்தீஃபான தெரியுமாப்பா? லத்தீஃபான அரபியில் சொல்லுவாங்க. லத்தீஃபானா ஒரு சிரிப்பு ஜோக்காக சொல்லுவாங்க. இது பேர் லத்தீஃபான்வாங்க. அது எப்படி உதாரணம் சொல்ல போனா, ஒரு வேட்டைக்காரன் என்ன செய்யறாருன்னா, வேட்டைக்கு போறார், வலையை விரிக்கிறார். ரெண்டு இது மாட்டுது. ஒன்று வந்து கௌதாரி, இன்னொன்று வந்து என்னன்னாக்கா அந்த இது அது பேர் காகம் இல்லை, கருப்பு காகம், அது மாடு. அந்த வலையில் மாட்டுது. வலையில் மாட்டின உடனே ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, நைட்டில் வலை விரிச்சிடுவாங்க, திரும்ப காலில் வந்தால் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. ரெண்டு பறவை மாட்டிக்கிச்சு. ஒன்று வந்து கௌதாரி, இரண்டாவது என்ன காகம். கௌதாரின்னா ஓன்னு அழுவுதான், ட்ருக்கும் சொல்லி ஏதோ அதோடைய சவுண்டு போட்டு அழுவுது. ஆஹா, என்னுடைய குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்துட்டானே, திடீர்னு வலையை போட்டானே, நாளைக்கு திடீர்னு ஏன் சொன்ன நான் ஹலால், கௌதாரி ஹலால் தானே, காலையில் வருவான், பிடிப்பான், அல்லாஹ் கொஞ்சம் சுபா பண்ணிடுவான், ஐயோ மவுத் ஆகிடுவேனே சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுதான். இந்த சவுண்டை பார்த்து காக்கா அதுக்கு மேலே சவுண்ட் அதிகமாக போடுதான். காக்காவோட சவுண்ட் இதை விட பல மடங்கு சவுண்ட் அதிகமாக இருக்கான். நான் ஹலாலு, காலையில் மவுத்தா போறேன், நீ ஹராம் தானே, காக்கா ஹராம் தானேங்க, இல்லை ஹலாலா ஹராம் தானே, நீ ஹராம் பண்ணி ஒன்று என்ன பண்ணுவான், நேர காலில் வருவார், பிடிப்பாரு, இது ஹலாலுன்னு பிடிச்சிக்குவாரு, இது ஹராம்னு பறக்க விட்டுருவாரு. நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் அழுணும், நீ அழக்கூடாது. அப்ப அந்த காகம் சொல்லிச்சான், அட பாவி, இந்த வலை விரிச்சது யார் தெரியுமா, இந்த வலை போட்டது யார் தெரியுமா, ஒரு ஆலிம்சா. இந்த வலை போட்டது யாருன்னா ஒரு ஆலிம்சா. காலையில புடிச்சு என்ன புடிச்சு நீ ஹராமுன்னு சொல்ற, அது உனக்கு தெரியுது. கௌதாரி பார்த்து சொல்ற ஹராமுன்னு சொல்ற, அது உனக்கு தெரியுது. ஆலிம்சா புடிச்சு ஏதாவது ஒரு மசாயில் சொல்லி ஏதாவது ஒரு வியாக்கியானம் கொடுத்து என்ன ஹலால் ஆக்கிட்ட நான் என்ன பண்றது, ஏதாவது ஒரு மசாயில் சொல்லி என்ன ஹலால்னு சொல்லி அறுத்துட்டா நான் என்ன பண்றது? அப்ப கௌதாரி சொன்னான், ஆமா என்னை விட நீ டேஞ்சர் ஆக்குற. சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள இருக்காங்கல்ல, இவர்களுக்கு தான் இந்த ஹதீஸ். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க, யோசிச்சிருப்பீங்க, ஒரு ஆலிம்சா எப்படி இழுத்து நரகத்தில் போடலாம். ஒரு கவ்வா ஹராம் என்ற விஷயத்தை கூட எப்படி ஹலாலுக்கு சிந்திக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி சிந்தனை இருந்தால் இப்படிதான் பதில். இப்ப புரியுதா உங்களுக்கு? எனவே சகோதரர்களே, இது ஒரு லத்தீஃபா, ஒரு சிரிப்புக்காக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய விஷயம். அதே போல தான் மேலும் பாருங்க, சில பேர் பார்ப்பங்க, ஒரு ஹாஜியார்னா தெரியல, ஹாஜியார்னா யாரு? ஹஜ்ஜிக்கு போனவர், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர். ஒரு ஹாஜியார் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாரு. அவருடைய தெரு இருக்குல்ல, தெரு முக்கில் ஒரு கடை இருக்கு. தெரு முக்கில் ஒரு முக்குன்னு தெரியல, தெரு முக்கில் ஒரு கடை இருக்கு. அவர்கிட்ட நான் செய்யணும், மளிகை சாமான் அவர்கிட்ட தான் வாங்குவார். மளிகை சாமான் வாங்குவார், மாதத்துக்கு ஒரு தாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு தாட்டி காசு கொடுத்துருவார். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டு நேராக அது கடைக்கு போகிறார். ஜுனைத், என்ன பண்ணுற? அப்போ இது என்னுடைய இது அந்த நோட் புக் எடு. அவர் சந்தோஷம். ஹாஜியார் 4 மாதம் எனக்கு அவனுக்கு காசு கொடுக்கல, 4 மாதம் ஹாஜியாருக்கு காசு கொடுக்கல. ஏதோ ஹஜ்ஜிக்கு போனாரு, ஏதோ ஒரு தௌஃபீக் கிடைச்சு, ஏதோ அல்லாஹ் மனசு ஏதோ போட்டான், அதனால ஒரு சந்தோஷம். ஒரு 4 மாதம் காசு வருது இல்லை, 4 மாதம் காசு இந்த ரோலிங் வரல. உடனே சார் நோட் புக் எடுத்துட்டு வர, எடுத்துட்டு வந்து எடு என்னுடைய அக்கௌண்ட் சைடு. உடனே அந்த நோட் புக் வந்து அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறார். என்னுடைய பேர் எங்கே இருக்காரு? என்னுடைய பேர் எங்கே இருக்கு? ஹாஜியார் உன் பேர் இங்கே இருக்குது, கொடு. அந்த நோட் புக் வாங்கி பேனா கொடுன்னு சொல்லி பேனா வாங்கி என்ன செய்யறேன்னா
அல் ஹாஜ் அப்துல் காதிர் சாஹிப், இனிமேல்ட்டு அப்துல் காதிர் எழுதாத, இனிமேல் பட்டினா செய்யாதீங்க, அப்துல் காதிர் என்று எழுதாத, அல் ஹாஜ் அப்துல் காதிர் என்று தான் எழுதணும். அல் ஹாஜ் எழுதிட்டு நோட் புக் மடிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இது சிரிப்புக்காக இருந்தாலும் நடக்குதா இல்லையா? நடக்குது. இந்த ஹதீஸை பத்தி நம்ம சிந்திக்கிறோம்ல, என்னடா ஒரு ஷஹீத் எப்படி நரகவாதி, ஒரு ஆலிம்சா எப்படி நரகவாதி, இந்த மாதிரி செயல்பட்ட நடக்கும். முஆமலாத் கொடுக்கல் வாங்கலிலே சரியாக முறையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை கண்டிப்பா பார்ப்பான். தொழுலங்க, நோன்பு வைக்கிற, ஜகாத் கொடுக்கல, ஹஜ் செய்யல, இது யாருடைய கடமை? உக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகை யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. நோன்பு யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹஜ் யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. உம்ரா யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் நினைப்பான், அல்லாஹ் பெரிய அர்ஹமுர் ரஹீமீன், ஒரே செகண்ட் மன்னிச்சுக்குவான். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஏமாத்தினான்னு வச்சுக்க, முஆமலாத்து கொடுக்கல் வாங்கல் ஏமாத்தின வச்சுக்க, இவன் மன்னிக்காதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்படிப்பட்ட பாரம் பாருங்க. அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம்ங்க. அதுல குறைபாடு இருந்தால் போடா, எனக்கு தான் சரி போ, வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே அன்பான கொடுக்கல் அவங்க ரொம்ப உஷாரா இருக்கு. அதே போல அன்பான மேலும் பாருங்க, இந்த உலகத்துல பார்ப்போம் சில இடத்துல இந்த டாக்டரோட ஒரு வித்தியாசமான ஆளா இருப்பானுங்க. டாக்டர் ஒரு வித்தியாசமான ஆளா இருப்பாங்க. எப்படின்னா, ஏழைங்க போனான்னு வச்சுங்களேன், ஏழைங்க போனா எங்க நல்லா சாப்பிடுப்பா, பாதாம் சாப்பிடு, அல்வா சாப்பிடு, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதோ அவன் சாப்பிட்டு ஏன் வர போறான். எப்படி சொல்லுவார்னா, நீ அஜ்வா சாப்பிடு, அஜ்வா 1500 ரூபாய் கிலோ, அஜ்வா சாப்பிடுங்க நல்லா இருக்கணும், நீ அந்த கீ சாப்பிடுங்க நல்லா இருக்கும். எந்த அளவுக்குன்னா அவர்னால ஒண்ணு கூட வாங்க முடியாது. ஒரு ஏழை போனா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு. அதே ஒரு பணக்காரன் போனான்னு வச்சுக்கங்களேன், ஒரு செல்வந்தர் போனான்னு வச்சுக்கங்களேன், டாக்டர்கிட்ட, இங்க பாருப்பா, நீ 2 இட்லிக்கு மேல சாப்பிட்டு செத்து போடுவ. 2 இட்லிக்கு மேல, ஃபர்ஸ்ட் இட்லி ஓகே, 2வது இட்லி பாதி ஓகே, 2 இட்லி முழுசா சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த நாள் ஜனாதா தான், 1500 ரூபாய் வருமானம் தான், பாத்துக்க. சொல்றாங்களா இல்லையா? பல டாக்டர் பாருங்க, பிராக்டிகலா பாருங்க. ஏழை போனா ஒரு ட்ரீட்மெண்ட், வசதியான போனா ஒரு ட்ரீட்மெண்ட். சகோதரர்களே, எப்படி நடத்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் சிந்திக்கூடிய விஷயமாக இருக்கு சகோதரர்களே. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்ன சொன்னால், சில பேர் நம்ம பார்ப்போம், இங்க சார் டெய்லி ஏற்பாடு இருக்குங்களா? எத்தனை பேர் வர்றாங்க? 150 150 to 200. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எப்படின்னா பாருங்க, இப்போ நோம்புன்னு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ நோம்புன்னு எப்படி ஆயிடுச்சுன்னா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பாங்க, எங்க டீ கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க. ஏன்பா என்ன பண்ற? அதில் சும்மா இருங்க, அதை நான் சார் பண்ணணும். நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்பான். இபாதத் செய்யணும், இபாதத் செய்ய மாட்டாரு, சார் பண்ணுவாராம். சார் பண்றதுக்காக என்ன செய்வாரு? இரவு முழுவதும் முழித்து கொண்டு எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு முழிச்சுட்டு நான் செய்வானா, சார் பண்ணுவாரு. சரி ஓகே, ஏதோ சார் பண்ணிட்டாருப்பா, ஏதோ சார் பண்ணிட்டாரு. உடனே என்ன செய்வான்? காலையில சுபு தோடு நேரம் போய் தூங்குவாரு, திரும்ப எந்திரிப்பாரு, திரும்ப போய் தூங்குவாரு, திரும்ப போய் தூங்குவாரு. கேட்டேன், என்ன பிரச்சனை? எங்க சும்மாரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இஃப்தார் பண்ணணும். சார் பண்றதுக்கு நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறது, இஃப்தார் பண்றது பகலெல்லாம் தூங்குறது. இருக்காங்களா இல்ல சகோதரர்களே? ஒரு சிரிப்புக்காக தான் சொல்றேன், இல்ல சொல்றேன் நான். ஏன்னா ஒரு இபாதத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கணும். சரி, சார் பண்றோமோ 2 ரக்காத் தொழுவோம், இல்ல ஒரு ஹதீஸ் படிப்போம், ஏதாவது ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு 100 முறை சொல்லுவோம். இந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மற்ற வழியில போகக்கூடாது. எனவே சகோதரர்களே, இதையும் கவனத்தை வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பாருங்க, அந்த 2 விஷயத்தை சொன்ன இல்லையா? ஒருத்தர் ஷஹீத் நரகத்துக்கு போவார். காரணம் என்ன?
அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்திருக்க மாட்டார். இரண்டாவது ஒரு ஆலிம்சா, அவர் நரகத்துக்கு போவார். எதுக்கு? இந்த காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்திருக்க மாட்டார். மூன்றாவது யார் தெரியுமா? செல்வந்தர். செல்வந்தர் செல்வந்தர் யாருங்க? பணக்காரன். அல்லாஹ் பணக்காரன் அழைப்பான், செல்வந்தர் அழைச்சு, ஏன்பா உனக்கு நியமத்தை கொடுத்தேன் இல்லை, என்ன செய்த? யா அல்லாஹ், நான் எல்லா ஏழைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு வாரி வாரி கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன், மூட்டை மூட்டையா தூக்கி கொடுத்தேன் என்று சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கால கதத்த, நீ போய் சொல்ற, மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும். இது ஒரு பெரிய வள்ளலுப்பா, வாரி வள்ளல், ஆத்திம் தாய், ரொம்ப பயங்கரமான ஆளு. மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ சதகா செய்தார். சதகா செய்தார் நீ எந்த அளவு? சும்மா உமிரபி ஃபசுஹிப அலா வஜ்ஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். அல்லாஹ் சொல்லுவான், இவரை முகக்குப்புற நரகத்தை இழுத்து செல்கின்றார். உலகத்தில் பார்க்குறோமா இல்ல சகோதரர்களே? பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் உலகம் ஆயிடுச்சுன்னா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பான், உடனே செல்ஃபி எடுத்துக்குவான், உடனே செல்ஃபி எடுத்துக்குவாங்க. உலகம் ஃபுல்லா ஃபேஸ்புக்கில் போடுவான், இன்ஸ்டாகிராமில் போடுவான். ஏன்னா ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டானா? பண்றாங்களா இல்லையா? பாருங்க, எது செய்தாலும் விளம்பரம் 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 விளம்பரம். நீ விளம்பரத்திற்காக செய்தால் எவ்வளவு பெரிய நன்மை இருந்தாலும் சரி, அழிக்கப்படும் அழிக்கப்படும், ஜீரோ தான். உலகத்தை பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்? எந்த அளவுன்னா, காலேஜ் பாருங்க, முஸ்லீம் காலேஜ் நடத்துறாங்க தெரியுமா? நான் காலேஜ் இருந்தா சொல்றேன், பெரிய பெரிய காலேஜ் 5000 பேர் படிக்கிறாங்க, 10,000 பேர் படிக்கிறாங்க, 15,000 பேர் படிக்கிறாங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு 4 பேரை தான் ஃப்ரீயா படிக்க வைப்பாங்க. 4 பேரை என்ன செய்வாங்க? ஃப்ரீயா படிக்க வைப்பாங்க. சந்தோஷமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு? என்ன செய்வான் தெரியுமா? போட்டோ எடுத்துக்குவான். போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துல ஒட்டுவான், வர்றவங்கள்ட்ட தான் காட்டுவான், இவனை ஃப்ரீயா படி வைக்கிறான், ஃப்ரீயா தர்றான் வர்றான். எந்த அளவுக்குன்னா, யாருக்கு தர்றானோ அவன் நினைப்பான், அட பாவி, நான் படிக்காமலே இருந்தேன்னா எங்க போனாலும் எனக்கு அசிங்கமாகுது முகத்தை காட்டுறதுக்கு. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இவன் சம்பாதிப்பதற்காக 4 பேர் ஃப்ரீ என்று சொல்லி அவனுடைய குடும்ப மானத்தை வாங்கி விடுகிறான். சகோதரர், அவனுக்கு ஒரு சுயமரியாதை கிடையாதா? அவனுக்கு சுயமரியாதை கிடையாதா? அவன் மனுஷன் இல்லையா? நாளைக்கு நடமான தேவையில்லை மக்கள் மத்தியில். 4 பேர் ஃப்ரீ என்று சொல்லி மக்களுடைய மனசை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. மனசை எவ்வளவு நோங்க அவங்களுக்கு. நான் பிராக்டிக்கலா பார்த்துதான் சொல்றேன் இந்த விஷயத்தை. அன்பானவர்களே, ஆனா பாருங்க, செல்வம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம், எத்தனை பேர் சொல்லுவாங்க பணக்காரன் ஏழையாக்குது ரொம்ப நல்லது. பணக்காரன் கூட அல்லாஹ் மிகப்பெரிய விரும்புறான். பணக்கார செல்வந்தர் அல்லாஹ் விரும்புறாங்க. குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? செல்வத்துக்கு குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? ஹைர் என்ற வார்த்தையை போடுறான். உன்னுடைய பெற்றோர்கள் ஹைரை விட்டு சென்றார். ஹைர் என்று சொல் சொத்தை விட்டு சென்றார். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் செல்வத்தை என்ன சொன்ன தெரியுமா? ஃபضل என்று சொல்றான். ஃபضل என்னுடைய அருள் என்றான், என்னுடைய நியாமத் என்றான். அது எப்போ தெரியுமா? நீ எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் ஷரியத் நமக்கு ஆதரவு தருகிறது. அது உரிய ஜகாத் எடுத்து விட்டான். உரிய ஜகாத் எடுத்து விட்டா சகோதரர்களே, ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டாருங்க, மரணித்து விட்டார். கபர்ல போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்களா யாராவது? அப்படி ரிட்டர்ன் வருவதாக இருந்தால், ஹதீஸ்ல வருகிறது, ரிட்டர்ன் வருவதாக இருந்தால் நேரா என்ன செய்வாங்க? உலகத்துக்கு வருவார். வந்து என்ன தெரியுமா செய்வாரு? உடனே தொழ மாட்டார், நோன்பு வைக்க மாட்டாரு, ஹஜ்ஜு செய்யணும் ஹஜ்ஜு செய்ய மாட்டாரு, உம்ரா செய்யணும் உம்ரா செய்ய மாட்டாரு. அவர் என்ன வார்த்தை சொல்லுவார்னா, நான் சம்பாதித்த செல்வங்கள் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டு திருமண கபருக்கு போயிடுறேன். சிந்திக்கக்கூடிய விஷயம். தொழுகை பத்தி பேச மாட்டார், நோன்பை பத்தி சொல்ல மாட்டார், ஹஜ்ஜை பத்தி சொல்ல மாட்டார், உம்ராவை பத்தி சொல்ல மாட்டார். நான் சம்பாதித்த காசுகள் இருக்கிறது, அதை நான் ஏழைகளுக்கு தந்து விட்டு திருமண கபருக்கு போயிடுறேன். யாருங்க சொல்றது? கபர்ல போனா அவருடைய பார்வைகள் கூர்மையாக்கப்படும். வானவரை பார்ப்பார், கபருடைய தண்டனை பார்ப்பார், மறுமை நிலையை பார்ப்பார். பார்ப்பாங்களா இல்லையா?
அவர் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஹதீஸ்ல வர வார்த்தைகள் சகோதரர்களே. அப்பனா தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு சதகா செய்யறது எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. ஒரு சதகா செய்து எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க, சாதாரண நன்மை அல்ல சகோதரர்களே. இப்போ என்ன இது ஒரு நாள் 2 நாள் இருக்கு இல்லையா? சரி, இந்த தலைப்பு எனக்கு இல்லை, இருந்தாலும் இந்த வார்த்தை நான் சொல்றேன், முக்கியமான வார்த்தைகள் சகோதரர்களே. சதகா ஃபித்ர் இருக்குல்ல, ஃபித்ராவுடைய சதகா இருக்குல்ல, மிக மிக முக்கியமான சதகா. கண்டிப்பா ஃபித்ராவுடைய சதகா தாங்க. ஏன் தெரியுமா? யார் நோன்பு நோக்கிறார்களோ இந்த நோன்பிலே வீணான விஷயங்கள் செய்திருப்போம், தவறான விஷயங்கள் செய்திருப்போம், புறம் பேசியிருப்போம், பல தீய விஷயங்கள் பேசியிருப்போம். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் இந்த விஷயம் செய்திருப்பல்ல, நீ சதகா ஃபித்ரா தந்து விட்டால் இந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீ ரமலான் மாதம் முழு நோன்பு வச்சல்ல, அந்த பரிபூர்ணமான நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உதாரணம் சொல்ல போன எப்படி தெரியுமா? எப்படி சுத்தம்னா, இப்ப தொழுறோமா இல்லையா? இப்போ 4 ரக்காத் தொழுறோம்னு வச்சுக்கலேன். இப்ப தொழுகையில் டவுட் வருது உனக்கு, 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா, இதோட எந்த பிரச்சனை? இப்ப பல பேருக்கு வரும், நான் 2வதுல இருக்கானா 3வதுல இருக்கானா 4வது இருக்கலன்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒரு குழப்பம் தொழுகையில் இருந்துச்சுன்னா, இல்ல 3 4 தொழுதுட்டேன் 4 5 தொழுதுட்டேன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிலை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணும்? தொழுகையிலே சஜிதா சஹு, அது பேர் என்ன? சஜிதா சஹு என்று சொல்லுவார்கள், மறதிக்காக செய்யப்படுகின்ற விஷயம். இந்த சஜிதா சஹு செய்து விட்டால் என்ன ஆயிடும்? தொழுகையில முழு நன்மை கிடைத்து விடும். சொல்லு புரியுதா இல்லையாங்க? தொழுகையில குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா சஜிதா சஹுனை எப்ப செய்வாங்க தெரியுமா? அத்தியாத்துல போறான்ல, அத்தியாத் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தடவை என்ன செய்வாங்க? சலாம் கொடுத்துட்டு ரெண்டு சுஜூ செய்வாங்க, திரும்ப அத்தியாத் ஓதுவாங்க. இதுக்குதான் சஜிதா சஹு சொல்லுவாங்க. இந்த சஜிதா சஹு செய்து விட்டால் தொழுகையில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அந்த குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை போக்கி முழு நன்மை அல்லாஹ் தந்து விடுகிறான். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அதே போல ஒரு மனுஷன் தொழுறாரு, சுஜூத் சஜிதா எத்தனை சஜிதாங்க பண்ணுவாங்க? 2 3 பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? அவரு சஜிதா சஹு செய்யணும். ஏன் சஜிதா சஹு செய்துட்டா அந்த குறைபாடுகள் மன்னிக்கப்பட்டு தொழுகையோடு முழு நன்மை தரப்படுது. சொல்லு புரியுதா உங்களுக்கு? அதே போன்று தான் அன்பானவர்களே, இது போன்ற ஒவ்வொரு விஷயம் எப்படி நம்ம தொழுகையில தவறு செய்து விட்டால் இந்த பரிகாரம் செய்தால் அந்த தொழுகை பூர்த்தியாக்கப்படுகிறது. அந்த தொழுகை பூர்த்தியாக்கப்படுகிறதோ அதே போன்று தான் நான் பாருங்க, ஒரு நோன்பு அல்ல 10 நோன்பு அல்ல 20 நோன்பு அல்ல 30 நோன்பு எவ்வளவு வீணான பேச்சு பேசியிருப்போம், எவ்வளவு தவறு செய்திருப்போம், எவ்வளவு குற்றங்கள் புரிந்திருப்போம், எவ்வளவு பொய் சொல்லி இருப்போம், செய்திருப்போமா இல்லையா? நம்ம மனுஷன் செய்யதான் செய்வான், நம்ம ஃபரிஸ்தா கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கிற கேள்றான்றான். இந்த 30 நாள்ல எவ்வளவு தவறு செய்தீர்களோ சகோதரர்களே, ஃபித்ரா ஒரு ஆளுக்கு எவ்வளவுங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஃபித்ரா? எவ்வளவுமா? காசா சொல்லுங்களேன், சும்மா இல்ல புரியறதுக்காக சொல்றேன். இப்ப 1 கிலோ 600 கிராம் 2 கிலோ 400 கிராம் தான் சொன்னா புரியறது இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு காசுன்னு வச்சுக்கலாம், ஒரு சரி ஒரு பெருசா ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கலாம், 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் வச்சுங்க. 100 ரூபாய் கொடுங்க 200 ரூபாய் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உதாரணம் இப்ப 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, புரியறதுக்காக சொல்றேன். ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? 100 ரூபாய். நீங்க அந்த தலை 30 நோன்பு வைக்குதா இல்லையா? 30 நோம்புல எவ்வளவு பாவம் பண்ணிருப்பாங்க. நீ ஒரே ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் 30 நாள் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நன்மைகள் முழு அதாவது நோன்புடைய முழு நன்மைகள் கிடைக்குதா இல்லையா? எனவே சகோதரர்களே, ஏழையாக இருந்தாலும் சதகா கொடுங்க. இப்போ வசதின்னு சொல்றாங்கல்ல, நிசாப்னு சொல்றாங்க இல்லையா? ஜகாத் யார் மீதுங்க கடமை? கிட்டத்தட்ட 11 சவரம் இருக்கணும். 87 அரை கிராம் 11 சவரன் ஒரு புரியத்துக்காக வச்சுக்கிறேன். புரியுதா? 11 சவரன் இருந்தா அவர் இஸ்லாமிய பார்வையில் பணக்காரர்.
செல்வந்தர். வெள்ளி எவ்வளவு? 612 கிராம் வெள்ளி இருந்தால் அவர் செல்வந்தர். இல்ல காசுடைய அக்கௌண்ட் பார்த்தோம் வச்சுங்களேன், 50,000 ரூபாய், எல்லா செலவுகள் போக 50,000 ரூபாய் இருந்தா அவர் செல்வந்தர், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா ஃபித்ரா அப்படி தெரியுமா? ஃபித்ரா இந்த கேட்டகரி இருக்குல்ல, இதை விட குறைவான கேட்டகரி இது. இது எப்படின்னா அந்த மார்க் அறிஞர் முஃபஸிர் சொல்றாங்க, ஒரு 3 நாளைக்கு அரிசி பருப்பு, அதாவது ரேஷன், வீட்டு சாமான் ரேஷன் இருக்குல்ல, 3 நாளைக்கு 4 நாளைக்கு வாங்கி உங்க வீட்டுல ஸ்டாக் வைக்க முடியும்னு சொன்னா, சொல்லு புரியுதா உங்களுக்கு? ஸ்டாக் வச்சு உன்னால சாப்பிட முடியும்னா நீங்களும் ஃபித்ரா கொடுங்க. சகோதரர்களே, ஃபித்ராவை கொடுங்க, ஃபித்ரா வாங்காதீங்க. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, சபர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஃபித்ராவை நீ கொடுத்தால் முழு பரக்கத்தை அல்லாஹ் உனக்கு தருகிறான். நீ ஃபித்ரா வாங்கணும்னு வச்சுக்க, உன்னுடைய பரக்கத்தை அல்லாஹ் அவனுக்கு தருகிறான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? கொஞ்சம் கஷ்டம் பொறுத்துக்குங்க, சம்பாதிங்க, இறங்கி சம்பாதிங்க, சுயமரியாதை வைத்துக் கொள்ளுங்கள். நீ உன்னுடைய 100 ரூபாய் நம்பினா வாழ்றது, அந்த ஒரு வைராக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நியத்தை நீ வைத்தால் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்கிறான். அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி செய்கிறான். சொல்லு புரியுதா உங்களுக்கு? என் சகோதரர்களே, வாங்க, எப்பவும் வாங்காதீங்க. சதகா என்பது கழிவு. அல்லாஹ் சொல்றாங்க, சரி நிர்பந்தம், கஷ்டம், முடியல, அப்போ ஓகே. சொல்லு புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்துல கவனம் சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், கவனத்தில் வச்சுங்க. ஏன்னு சொன்னா, நீ பார்ப்பா, நீ அதிகமா தர வேண்டாம், 10 ரூபாய் கொடு. அதிகம் 10 ரூபாய் நீ கொடு, 10 ரூபாய் வாங்காத. பாருங்க, அந்த பரக்கத்தின் காரணமாக அடுத்த வருஷம் நீ அல்லாஹ் ஓரளவுக்கு வசதியாக வச்சிருப்பான். நம்முடைய பரத்து நீங்க, உங்களுடைய பரக்கத்தை நீங்க உங்களுக்காக வைங்க. உங்களுடைய பரக்கத்தை மற்றவர்களாக கொடுக்காதீங்க. சொல்லு புரியுதா உங்களுக்கு? எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பா கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய நான் எதை சொல்றேன்னா, ஃபித்ராவை எவ்வளவு முடியுதோ 100 ரூபாய் கொடுங்க. ஒரு தலைக்கு 100 ரூபாய் கொடுங்க. தலைக்கு 100 ரூபாய் கொடுத்தா 30 நாள் செய்யற பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? கஃபாரா ஆயிடும். அல்லாஹ் பாருங்க எவ்வளவு மலிவா வச்சிருக்கா பாருங்க, எவ்வளவு மலிவு பாருங்க. 30 நாளுடைய பாவத்தை ஒரு 100 ரூபாயில அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு தர்றான். அதை நம்ம பயன்படுத்தக்கூடாதா? எனவே சகோதரர்களே, இதை கண்டிப்பா கவனத்தில் வைங்க, எப்பவுமே கவனத்தில் வைங்க. முக்கியமான விஷயம். சரி அன்பானவர்களே, சரி தலைப்புக்கு போறேன். ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தாருல்ல, முடிச்சலாமா? இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா, நம்ம இல்ல ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு மாதிரி, அதுக்காக சொல்றோம். பாவம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா, பிரச்சனை இல்லை. எந்த டவுட் தான் கேளுங்க. அன்பானவர்களே, மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த 3 விஷயம் சொன்னல, ஷஹீத், ஆலிம்சா, செல்வந்தர், ஆனா மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர் இவங்கெல்லாம் இல்லைங்களா? எதற்காக நரகத்துக்கு போறாங்க? அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாம, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யாம, மற்றவருடைய திருப்திக்காக, தன்னுடைய விளம்பரத்துக்காக செய்ததன் காரணமாக நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த சொல்லவர்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா, சகோதரர் புரியுதா உங்களுக்கு? அதனால எது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தத்துக்காக செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. வேற ஒரு மனசுல வேற எந்த நியத்தை வைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மை இருக்கின்றதே பல மடங்கு அல்லாஹ் நமக்கு தருவான். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான மேலும் பாருங்க, மனிதனை அழிக்கக்கூடிய 3 பாவங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய 3 பாவங்கள். அது என்னன்னு சொன்னா, சில பேர் பாருங்க, தௌபா செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாவம் செய்துட்டே இருப்பான். தௌபா செய்துக்கலாம், சரி இப்போ சரி என்ன முடிச்சு பாவமா செய் பாவம் செய்வான், தௌபா அம்மா செய்துக்கலாம், பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தோடு யார் செயல்படுகின்றார்களோ, சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு
கை சேதங்கள், அந்த பாவம் அழித்து விடும். இரண்டாவது என்ன தெரியுமா? பாவம் செய்வான், அல்லாஹ்ட தௌபா கேட்க மாட்டான். எனக்கு வயசு இருக்குப்பா, வயசு இருக்கு, இப்பதான் 25 ஆகுது, இப்பதான் 30 டச் ஆகுது, இப்பதான் 40 ஓடிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு கிடக்குது என்ற எண்ணத்தோடு பாவம் செய்வான், தௌபா செய்ய மாட்டான். இருக்கா இல்லையா? மவுத்து பாருங்க, ஒரு காலத்துல ஒரு முதியவர்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். இப்ப எப்படி பாருங்க, எங்க போஸ்டர் பார்த்தாலும் வாலிபர்கள் வாலிபர்கள் வாலிபர்கள். எனவே பாவம் செய்து விட்டால் உடனே தௌபா செய்யுங்கள். எனக்கு வயசு இருக்கு வயசு இருக்கு என்று நீங்க தள்ளி போட்டால் இந்த பாவங்கள் உங்களை அழித்து விடும், அழித்து விடும். இதுனா இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா சகோதரர்களே? தனது பாவத்திற்கு தௌபா செய்யாமலேயே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மீது நம்பிக்கை வைப்பது. பாவம் ஃபுல்லா செய்யறது, தௌபா செய்யறது இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மேல நம்பிக்கை வைக்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் இந்த பாவங்கள் உங்களை அழித்து விடும், உங்களை நாசமாக்கி விடும். சகோதரர்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இதை கவனத்தில் கொள்ளுங்கள். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, சில மக்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நபர் இருக்கார், சில பேரை நம்ம பார்ப்போம், அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை, அவர் வர்றது போறது அணுகிறது எந்த அளவுக்குன்னா அந்த புள்ளைய பார்த்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல துவா வரும், யா அல்லாஹ் இவருடைய ஆசிரியரை அவருடைய பெற்றோரை புரிந்து கொள்வாயாக. இருக்காங்க சில பேர் இருக்காங்க இல்லையாங்க, அவருடைய நடத்தை பார்த்தா நம்ம சந்தோஷமா இருக்கும், அவருடைய பேசுறதை பார்த்து சந்தோஷமா இருக்கும், அவருடைய அக்லாக் குணத்தை பார்த்து அவ்வளவு அழகா இருக்கும். அவருடைய குணத்தையும் நடத்தையும் பார்த்து அவருடைய ஆசிரியருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் நாம் துவா செய்வோம். இப்படி ஒரு புள்ள பெற்றிருக்காங்களே, இப்படி ஒரு புள்ள நல்லா இருக்க, ஆட்டோமேட்டிக்கா சகோதரர்களே அந்த அக்லாக்கை பார்த்து நம்முடைய அந்த அவருடைய பெற்றோருக்கு துவா செய்கிறாங்கல்ல, அந்த குழந்தை தான் சிறந்த குழந்தை. அதே சில பேர் இருக்காங்க, சில பேர் பார்ப்பாங்க, அவன் வந்துட்டா வச்சுக்க, வந்துருச்சு இது சரி, இந்த வார்த்தைக்கும் அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வந்துருச்சுன்றதுக்கு ஒரு குழந்தைய பார்த்தா அவனுடைய பெற்றோருக்கு துவா செய்யறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையாங்க? எனவே அன்பானவர்களே, நல்ல கேரக்டர் வாழுங்க, அக்லாக்கோட வாழுங்க. ஏன் என்று சொன்னால் அக்லாக் நல்ல பழக்கங்கள் இருக்கின்றதே. தொழுகை இருக்குல்ல, தொழுகை இருக்கு இல்லையாப்பா? இப்ப இஷாவுடைய தொழுகை எத்தனை நிமிஷம் தொழுதிங்க? இந்த இஷா ஃபர்லான தொழுகை எத்தனை நிமிஷம் தொழுதிங்க? 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபர்ல் இருக்கா? இல்ல. அதே போல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இப்போ நோன்பு எடுத்துட்டா 30 நாள் கடமை முடிஞ்சு போச்சு, அது பேர் கடமை இருக்கா? ஹஜ் 5 நாள் முடிஞ்சு போச்சு, உம்ரா 2-3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் அக்லாக் இருக்கின்ற சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் 24 மணி நேரம் கடமையாகும். 24 மணி நேரம் அக்லாக் ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அக்லாக்கோடு நடந்துக்கிறோமா சகோதரர்களே? நம்முடைய அக்லாக்கை பார்த்து நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பெற்றோருக்கு மக்கள் துவா செய்யும், அந்த மாதிரி நடந்துக்குங்க. இதுதான் ஒரு நல்ல விஷயம், சிறந்த விஷயம். அதே போல அன்பானவர்களே மேலும் பாருங்க, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எப்படி இருக்கு தெரியுமா? நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கணும். முஸ்லிமுடைய வேலை அதுதான். முஸ்லிமுடைய வேலை என்ன? நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதே போல ஒரு முஸ்லிம் என்றால் அவரும் தொழ வேண்டும், அவரும் தொழ வேண்டும், மற்றவர்களையும் தொழ சொல்லணும். நீ மட்டும் தொழுத போதாது, முஸ்லிம் என்றால் நாமும் தொழ வேண்டும், மற்றவர்கள் தொழ சொல்ல வேண்டும். அதே போல அனாச்சாரம் நாம செய்யாம இருக்க வேண்டும். முஸ்லிம் எடுத்து அனாச்சாரம் செய்யக்கூடாது. யார் அனாச்சாரம் செய்கிறார்களோ முடிந்த அளவுக்கு நான் தடுக்க முயற்சிக்கணும். ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்ய மாட்டார், மற்றவன் செய்தால் நாம் தடுக்கணும். ஒரு முஸ்லிம் மது அருந்த மாட்டார், மற்றவர் செய்தால் நாம் தடுக்கணும். எவ்வளவு முடியுதோ முயற்சி பண்ணணும். சில பேர் பாருங்க, சில முஸ்லீம் பாருங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்லா ஜிப்பா போட்டுக்கிட்டு, நல்லா ஒரு பைஜாமெல்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா சுன்னத்து லிபாஸ் இருந்துட்டு, அவர் என்ன, அவர் தொழுகை என்ன, அவர் திக்ர் என்ன, அவர் குர்ஆன் திலாவத் என்ன, இது மட்டும் தான் கவனம் செலுத்துவார் தவிர மற்ற விஷயங்களை பத்தி கவனமே செலுத்த மாட்டார். அவங்க பொண்டாட்டி பரதா இல்லாம ரோடு சுத்தம்,
அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மோசமாக இருப்பார்கள். அவருடைய சொந்த கால பல பிரச்சனைகள் இருக்கும், எதுவுமே கண்டுக்க மாட்டார். கேட்டான சொல்லுவாங்க, பாய் நல்ல ஒருப்பா, வருவாரு போவாரு, அவர் வேலை என்ன பேரு, அதில் ஜென்டில்மேன் வர வச்சுப்பாங்க. சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது. நாமும் நல்லது செய்ய வேண்டும், மற்றவர்கள் நல்லதை ஏவ வேண்டும். நாமும் தொழ வேண்டும், மற்றவர்கள் தொழ சொல்ல வேண்டும். நாமும் நன்மை ஈடுபட வேண்டும், மற்றொரு நன்மையா இருக்காருங்க செய்ய வைக்கணும். இந்த முயற்சி செய்வது தான் உண்மையான முஸ்லிம் அழகு. உண்மையான முஸ்லிம் அழகு. நான் மட்டும் தொழுகிறேன், நான் மட்டும் நோன்பு வைக்கிறேன், நான் மட்டும் குர்ஆன் ஓதுறேன், நான் மட்டும் திக்ர் செய்யறேன், இந்த எண்ணங்கள் ஒரு முஸ்லிம் தனியாக இருக்கக்கூடாது. உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், நீ எதை செய்கிறாயோ மற்றவர்கள் வலியுறுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிற சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கு. எவ்வளவு முடியுமோ அமல் செய்யுங்க. ஏன்னா அடுத்த ரமலான் கிடைக்குமா கிடைக்குது யாருக்கும் தெரியாது. வயசெல்லாம் கணக்கில்லை, எப்போ பறிக்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. மாணவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்க நமக்கு தெரியாது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய மரண குழிக்கு, நம்முடைய மண்ணறைக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். வேற யாராவது வருவாங்களா? சொந்தங்கள் வருவாங்களா? பந்தங்கள் வருவாங்க? மனைவிமார் வருவாங்களா? நம்ம பெற்றெடுத்த குழந்தை வருமா? யாரும் வரமாட்டாங்க. நமக்கு கபரில் வருவது தெரியுமா? தொழுகை வரும், கேடயமாக வந்து நிற்கும். நோன்பு கேடயமாக வந்து நிற்கும். ஹஜ்ஜு கேடயமாக வந்து நிற்கும். நம்முடைய நன்மைகள் கேடயமாக வந்து நிற்கும். நம்முடைய சதகா கேடயமாக வந்து நிற்கும். எங்க கபர்ல அதுதான் உதவியா இருக்கும். சகோதரர்களே, கபர் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையில் மிக 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 நீளமான வாழ்க்கை. நம்முடைய அமலை நாம் சேகரித்துக் கொண்டால்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த இம்மையிலும் வெற்றி பெற முடியும், மறுமையிலும் வெற்றி பெற முடியும். ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.